நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்ப நம்ம உள்ள போகும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்ல போறேன். உன்னையும் கூப்பிட போறேன். அப்ப நீ என்ன பண்ணும்? சித்தி கிட்ட சொல்லிட்டு உங்க கூட வரணும். அப்படி இல்ல அபி. சித்திக்கு பாதுகாப்பா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படிதான் நீ கண்டிப்பா சொல்லணும். நரியோட தந்திரங்களை யூஸ் பண்ணி பார்வதி கிட்ட எல்லாத்தையும் ஆட்டை போடணும். அதுக்கப்புறம் இந்த உலகம் யாரோடது? அபிராமியோடது. கொஞ்சம் நினைச்சு பாரு அபி. ரோசம்மா கிச்சன்ல ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா? இல்ல உனக்கு ஹோட்டல்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நீங்க அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. ஏதாவது சாப்பிடணும். நீங்க நைட்டுக்கு மருந்து சாப்பிடணும் இல்லையா? அட, நான் பார்வதி மாத்திரை சாப்பிடுற விஷயத்த மறந்துட்டேனே. பரவாயில்ல அபி, நீயாவது ஞாபகப்படுத்துனீங்க. சித்தியோட விஷயத்துல நான் மறப்பனா என்ன? நீ தனியா இருக்கிறதா எப்பவுமே நினைக்காத பார்வதி. நாங்க உன் கூட இருக்கோம்ல. ஒரு கால் பண்ணா போதும், நாங்க ஓடோடி வந்துருவோம்ல. ஓ, இப்ப ஆனந்தா வேற ஊர்ல எல்லாம் போயிட்டான். இங்க நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு உடனே கிளம்பி வந்துருவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேலையை முடிச்சிட்டு தான் வரணும்னு நான் அவங்ககிட்ட சண்டை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாருமே தேவையில்லை. யாரு சொன்னது? யார் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட சொன்னா போதும். ஒருவேளை பார்வதி உனக்கு இங்க தங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ சொன்னா போதும். பார்வதி, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்பதான் அங்க அபிராமி இருக்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மூகாம்பிகை ட்ரிப்பும் இல்ல. நீ எங்க நிம்மதியா இருக்கலாமா? சரிதானம்மா? அப்பா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சித்தி இதுக்கப்புறம் இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டாங்க. அம்பாட்டி வீடுதான் சித்திக்கு எல்லாமே. நீங்க இப்போ வரைக்கும் என்னோட சித்தியை இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லைல்ல? ஓ, சரிதாம்மா. இங்க பாரு, உன் அளவுக்கு பார்வதி நான் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. அதுக்கான அறிவும் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லம்மா. என்ன நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். எப்படியோவா? இத பாரு, இப்படி மனசன குடிக்கிற வார்த்தைலாம் சொல்லாத பார்வதி. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி. சித்தி கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கட்டும். இவங்களோட மனசும் உடம்பு ரொம்பவே டயர்டா இருக்கு. முகத்தை பார்த்தாலே தெரியலையா? சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓ, ஐயோ, டைம் ரொம்ப ஆயிடுச்சே. வீட்டுல ஒரு கறவை மாடு இருக்கு பார்வதி. ஆளையும் வெளிச்சத்தையும் பார்க்கலன்னு வை, அது மேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இப்பயே ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்னா சரி, அப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். இங்க பாரு, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ண. எந்த நேரமா இருந்தாலும் நான் அங்க வந்துடுறேன். சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? வா. அட, வீட்டுக்கு போலாம், வாமா. நானா? இப்படி கண்டபடி பேசுறதுக்கு உங்களால மட்டும் எப்படி முடியுது? என்னாச்சு அபி? இந்த ராத்திரியில இப்படி சித்திய தனியா விட்டுட்டு என்ன வர சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அது வந்து ரோஸ் அம்மா. நீங்க எதுவும் பேசாதீங்க. ரோசி அம்மாவா? நம்ம சொந்தக்காரங்க இங்க இருக்கப்போ வேலைக்காரி கிட்டியா சித்தியோட பொறுப்பை ஒப்படைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அபிராமி. அப்படியெல்லாம் இல்ல, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு சித்தி. நீங்க சொன்னோன்னு இங்க இருந்து போனவங்க தானே அருண் மாமாவும் அவரோட பொண்டாட்டியும். அதுதான் நேர்மையா, இல்ல அதுதான் பாசமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் இங்க விருந்தாளியா வரல.
அட விடுமா, நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா. நான் மட்டும் தனியா வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ இங்கே இரு. இங்க பாரு, நீ கிச்சன்ல எதுக்கும் போய் பார்த்துட்டு வா. ரோசம்மா ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சித்திக்கு கொஞ்சம் கஞ்சி ரெடி பண்ணலாம். உங்களுக்கு சட்னியும் வேணும்ல? அதான் நான் சொன்னேன்ல. எதுவும் வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் போய் கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா குடிக்கணும், இல்லனா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு நடிப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை மகளே. என் பொண்ணுக்கு ஒண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுப்பா, வெளியே காட்டவே மாட்டா. இப்ப தெரியாம வெளியில சொல்லிட்டா. இந்த பாசத்தெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு நடக்கிறவங்க தான் எதுக்கும் பயப்படாதவங்க. அதே நேரம் பழி வாங்குறத மனசுக்குள்ளே வச்சிருக்கிறவங்க ஆபத்தானவங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியா யூஸ் பண்ணிப்பாங்க. ஜேபியோட விஷயத்திலையும் அதான் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? பழி வாங்குறது. அருண் ஏற்கனவே ஜேபியை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சில காரியங்கள்லாம் இருக்கு. அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஒரு ஆளுகிட்ட விரோதம் தோணுச்சுன்னா நேரம் பார்த்து அவனை தூக்குறது தான் சரியான விஷயமா? அதுவும் அருண் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பையன். ஓஹோ, அவனால அது எப்படி முடிஞ்சது? அருண் தான் அந்த விஷயத்தை பண்ணாங்கிறது உண்மையா? ஆமாமா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், என்கொயரி பண்ணுவாங்கல்ல, அப்ப எல்லா உண்மையும் வெளியே வரும். விசுவோட அதிகாரம்லாம் அங்க செல்லுபடி ஆகவே ஆகாது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அருண் கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அருண் தான் அப்படி பண்ணான்னா அதுக்கான தண்டனை அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த கடவுள் அவனை சும்மா விட மாட்டாரு. இந்த நம்பிக்கை, உன்னோட இந்த பிரார்த்தனை, அதுல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஜேபியோட மரணத்துல அருணோட பங்கு கண்டிப்பா வெளியே வரும். காலையில இட்லி சுட போறதா சுமதி சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால நாளைக்கு மட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். வாழை இலையில மாவை கொஞ்சம் ஊத்தி இட்லி தட்டுல வச்சு சுட்டு எடுத்தோம்னா இட்லிக்கு சுவை கூடும். சுவை மட்டும் இல்ல, வாழை இலையோட குணமும் இட்லி மூலமா நமக்குள்ள கிடைக்கும். தினமும் சாயங்காலம் ஆனா நீங்க வேற ஐட்டத்தை தானே தொடுவீங்க. பாருங்க, சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும் மாமா. நாளைக்கு அத்தை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன். அது நல்ல விஷயம்தான். அத்தையோட ட்ரெஸ்ஸும் போனும் இங்க இருக்குல்ல, கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? மறுபடியும் பெரிய செட்டப்னு நான் கேள்விப்பட்டேன். நம்மள பார்த்தா அவங்களுக்கு தெரியுமான்னு யாருக்கு தெரியும்? அடியே, அதுக்குன்னு உன்ன மாதிரி ஐஸ்வர்யா வந்துட்டா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிற டைப் இல்ல பார்வதி அம்மா. ஓ, அப்ப நான் தான் அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறேனா? அதுக்கு நான் பணக்காரியே ஆகணும். இந்த ஜன்மத்துல அது நடக்காது. உன்னோட ராசி அப்படி இருக்கு. ஆஹா, என் கையில அது இல்ல, உங்க மனசுலதான் அது இருக்கு. அப்பா, அடியே, கொஞ்ச நேரமாவது பேசாம அமைதியா இருக்கியா? என்னங்க, நாம 2 பேரும் நாளைக்கு போலாம். அதான் நல்லது. அத்தையோட போனும் ட்ரெஸ்ஸும் இங்க வச்சு என்ன பண்றதா? இங்க வந்து அவங்க எடுத்துட்டு போனா என்ன? சுமதி, ஓ, நான் எதுவும் சொல்லக்கூடாதா? நீங்க போகும்போது நானும் வரட்டுமா? எதுக்கு? அம்மாவை பார்க்க. அது வேணாம் இந்து. அவளும் வரட்டுமே. இல்ல, அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது.
என்னென்னவோ சில சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு என் மனசுல தோணுது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நானும் வரேங்க, அம்மாவை பார்க்கணும். நீ இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கேம்மா. காஃபியை ஒரு துளி கூட குடிக்கவே இல்லையே. ஒரு 2 வாயாவது காஃபியை குடிங்கம்மா. வேண்டாம் ரோசம்மா, எனக்கு எதுவுமே பிடிக்கல. இந்தாங்க வச்சிருங்க. இப்போ நீ மாத்திரை எதுவும் சாப்பிடவே இல்லையே. என்ன தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க ரோசம்மா. ரோசம்மா, அந்த ட்ரா கொஞ்சம் தரங்க. அந்த ட்ராக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் எடுங்களேன். இதோ இதுவாமா? ஆமா. சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணது, ஜேபி எனக்காக கொடுத்தது. என்னம்மா இது? ஐயோ, தங்க தாலி மாதிரி தெரியுதே. ஜேபி சாரு உங்களுக்கு சும்மா கொடுத்துருக்க மாட்டாரு. இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? இனிமே இது எனக்கு தேவையில்லை ரோசம்மா. இதுல எந்த அர்த்தமும் இல்ல. அம்மா, இந்த தாலியும் செயினையும் இதுக்கப்புறம் பத்திரமா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொண்ணு இதை தீயில போட்டு எரிச்சிடணும், இல்லனா ஆத்துலயோ கடல்லையோ போட்டுறணும். எந்திரிங்க, என்னங்க எந்திரிங்க. என்னடி? எந்திரிச்சு வாங்க. ஏங்க, அங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. வாங்க பாருங்க. எங்க? அதோ அங்கதான்.
அங்க யாரும் இல்லையே. ஐயோ இருந்தான், நான் பார்த்தங்க. ஏங்க வேணாம், அந்த பக்கம் போகாதீங்க. ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாருமே இல்லையே. உனக்கு ஏதோ தோணி இருக்கு அப்படி. ஐயோ இல்ல, நான் பார்த்தங்க. அப்படின்னா எங்க போயிருப்பான்? இங்க ஒரு பூனையை கூட காணுமே. இங்க பாரு, தேவையில்லாம பசங்க கிட்ட சொல்லி அவங்கள பயமுறுத்தாத. ஐயோ சொல்லுங்கப்பா. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பார்வதி என்ன சொல்றா? இது வரைக்கும் எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேன். தின்னு முடிச்சிட்டாளா? என்னதுப்பா? ஓ, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாளான்னு கேட்டேன். சித்திக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்காங்க. பார்வதி மௌனமா இருக்கான்னு சொல்றதுக்காக நான் உன்னை அங்க விட்டுட்டு வரல. அவளை அந்த மௌனத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும். பார்வதி காலையில எந்திரிச்சாலா இல்லையான்னு உன்னால சொல்ல முடியல. நான் கேட்கிறப்பெல்லாம் பார்வதி சித்தி இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு நீ என்கிட்ட சொல்ற. நான் பார்க்கலப்பா. பார்க்கணும். பார்வதியை காலையில தூக்கத்துல இருந்து எழுப்புறதும் ராத்திரி தூங்க வைக்கிற வரைக்கும் நீயா தான் இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? நான் எப்பவுமே சித்தி கூட தான் இருக்கணும், அப்படிதானே சொல்றீங்க? அதேதான். கொஞ்ச நாளைக்கு எப்பவும் உன்னோட ஒரு கண்ணு அவ மேல இருந்துகிட்டே இருக்கணுமா? அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்மளால யூகிக்க முடியாதுதான் அபி. அதாவது ஓப்பனா பேச மாட்டாங்க. அதுதான் நமக்கு ஆபத்து. அவளோட சொத்து எல்லாத்தையும் அனாதை இல்லத்துக்கு தானமா கொடுத்துட்டு சன்னியாசியா வந்து அவ படுத்துட்டான்னா அப்படி நினைப்பாங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. அதே மாதிரி அவ பலகீனமா இருக்கிற சமயத்துல தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டான்னாக்கா? தப்பான முடிவா? அவ வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னாக்கா வெறும் ஒரு செகண்ட் போதுமா ஒரு ஆள் உயிர் போறதுக்கு. ஐயோ, இத பாரு, இந்த அப்பா நடக்கிறது தான் சொல்லுவான். அதனால நீ பார்வதி எந்நேரமும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கணும் அபி. மனசு சம்பந்தப்பட்டது, மனுஷ உயிர் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொன்னா சொல்லி பயமுடுத்தாதீங்க. நான் போய் சித்தியை எழுப்பி விடுறேன். ஓகேப்பா, வைக்கிறேன். பிளாக் காஃபி ரெடி ஆயிடுச்சா? அது எல்லாமே காலையிலே ரெடி ஆயிடுச்சு. குடுக்கட்டுமா? எனக்கு இல்ல, சித்திக்கு குடுக்கதான். நீ இங்கே இருமா, நான் போய் குடுக்கறேன். அதை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் குடுக்கறேன். இங்க பாருமா, காலையில எந்திரிக்கும் போது ஒரு டம்ளர் டீயை நான் போய் கொடுத்தாதான் பார்வதி அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன கிருஷ்ணனா? என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் குடுக்கறேன்.
என்ன நினைப்புல போறாளோ என்னவோ, எதுவா இருந்தாலும் நல்லதாவே இருக்கட்டும். சித்தி, பிளாக் காஃபி கொண்டு வந்திருக்கேன். சித்தி, இன்னும் எழுந்திருக்கலையா? பாருங்க, நான் உள்ள வந்துருவேன். சித்தி, குளிக்க போயிருப்பாங்களோ? சித்தி, சித்தி, அவ பலகீனமா இருக்கிற சமயத்துல தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டான்னாக்க கடவுளே. சித்தி, என்னாச்சுமா? சித்தி இங்க எங்கேயுமே இல்ல. நான் இங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஐயோ கடவுளே, நான் கூப்பிட்டும் பாத்துட்டேன். பார்வதிமா எங்க தான் போயிருப்பாங்க? பார்வதிமா, 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 பார்வதிமா. இந்து, அத்தையோட அந்த கிரீன் சாரி எடுத்து வச்சிட்டல, அத்தைக்கு ரொம்ப பிடிச்ச சாரி அது. அது நீங்க ஏற்கனவே எடுத்து வச்ச பேக்ல இருக்கு. ஓ, அம்மாவோட போன் எங்க? அதை நான் கார்ல வச்சிட்டேன். போலாமா? ஆ. ஏண்டி பசங்க காலங்கத்தால வெளியில கிளம்புற நேரத்துக்கு நீ விளக்கமாரோட வழியில நின்னுகிட்டு இருக்க? அப்படின்னா இந்த விளக்கமார வச்சுட்டு என் புடவையால நான் பெருக்கவா? இங்க பாரு சுமதி, அவங்க போனதுக்கு அப்புறம் நீ வேலையை பாரு. விளக்கமார கொண்டு போய் வை. இதோ வச்சுட்டேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. சரி மாப்ள. நானும் வரணுமா? அது வேண்டாம். சித்தி, சரி, 2 பேரும் போயிட்டு வாங்க. அருண், வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ரோடு ரொம்ப குழியா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.